அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவினுடைய மாபெரும் கிருபையால் ஜும்மாவுடைய தினத்தை எதிர்நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அமல்களை செய்ய சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை கடந்த பதிவிலே நாம் பார்த்தோம். அதனுடைய இன்னொரு அமலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்மாவுடைய நாளன்று தன்னின் மீது அதிகம் ஸலவாத்துகளை ஓதச் சொல்லி நமக்கு ஏவி இருக்கிறார்கள். அபூ தாவூதிலேயும் இப்னு மாஜாவிலேயும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஃலலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய தினமாகும். எனவே இந்த ஜும்மாவுடைய தினத்திலே என் மீது அதிகம் ஸலவாத்தை ஓதுங்கள், என் மீது ஓதுகிற ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு மஅரூலத்துன் அலைய, நீங்கள் ஓதக்கூடிய ஸலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள், அந்த நாளில என் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கிய பிறகுமா எங்களுடைய ஸலவாத்து உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடல் மண் சாப்பிடுவதை அல்லாஹ் இந்த பூமிக்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்திலே நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடுவதை அல்லாஹ் இந்த பூமிக்கு ஹராமாக்கி இருக்கிறான். ஃபநபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸகு, அல்லாஹ்வுடைய நபி உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் ரிஸ்க் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிகிற செய்தி, நாட்களில் சிறந்த நாளான ஜும்மாவுடைய தினத்தன்று அதிகம் அதிகம் நாம் ஸலவாத்துகளை ஓத வேண்டும் என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக இன்னொரு அற்புதமான ஒரு ரிவாயத்து ஷுஅபுல் ஈமானிலே பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். இன்ன அக்ரபக்கும் மின்னி யௌமுல் கியாமத்தி ஃபி குல்லி மௌத்தின், நாளைக்கு கியாமத்து நாள்ல எனக்கு மிகவும் உங்களிலே நெருக்கமானவர் அக்ஸருக்கும் அலைய ஸலாத்தன் ஃபித் துன்யா, இந்த துன்யாவிலே என் மீது யார் அதிகம் என் மீது ஸலவாத் ஓதுகிறாரோ அவர்தான் உங்களிலே கியாமத்திலே எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய, யார் என் மீது ஸலவாத் ஓதுகிறார், ஃபி யௌமில் ஜும்அத்தி வ லைலத்தில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய பகல் மேலும் ஜும்மாவுடைய இரவன்று யார் என் மீது 100 முறை ஸலவாத் ஓதுகிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு கலல்லாஹு லஹு மிஅத ஹாஜத்தின், அவருக்கு இந்த 100 தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவானாம். 100 தேவைகளை அல்லாஹ் அந்த 100 ஸலவாத்தின் மூலமாக பொருட்டால் அல்லாஹ் நிறைவேற்றுவான். சரி, என்ன தேவைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70 மின் ஹவாயிஜில் ஆஹிரா, 100 தேவைகள்ல 70 தேவைகள், நாளைக்கு மறுமையில உங்களுக்கு ஏற்படுகிற 70 தேவைகள் இந்த ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். 30 தேவைகள், இந்த துன்யாவுடைய தேவைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஜும்மாவுடைய பகல் இரவன்று 100 முறை ஸலவாத் ஓதுகிற போது நம்முடைய துன்யாவுடைய 30 தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது அல்லாஹ்வால், மறுமையுடைய அதே போன்று மறுமையுடைய 70 தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது என்று ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதோடு அந்த ஹதீஸ் முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதற்காக இந்த ஸலவாத்தை எடுத்து காட்டுவதற்காக ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மலக்கு என்ன செய்வார் என்றால், ஒரு அன்பளிப்பை என்ற கொண்டு வந்து கொடுக்கிற மாதிரி இந்த ஸலவாத்துக்களை என்னுடைய கபருக்கு அவர் கொண்டுட்டு வருவாரு, நுழைய செய்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த மாதிரிடா வந்து சொல்வாரு, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் இன்னாருடைய இன்ன மகன், இந்த குடும்பத்தை சார்ந்தவன், இந்த வம்சத்தை சார்ந்தவன் உங்கள் மீது ஸலவாத் ஓதினான் என்று அந்த மலக்கு எடுத்து சொல்வார்களாம். ஹதீஸ்ல இப்படி வருகிறது, யுஹ்பிர்னி மன் ஸல்லா அலைய பி இஸ்மிஹி வ நஸபிஹி ல அஷீரத்திஹி என்று வருது. அப்ப நம்ம ஸலவாத் ஓதுனா நம்முடைய பெயரோடு நம்முடைய தந்தையுடைய பெயர்,
நம்முடைய குடும்பத்துடைய பெயரோடு எடுத்து காட்டப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, எடுத்து காட்டணும்னு அந்த மனிதருடைய பெயரை நான் ஒரு வெண்மையான ஏட்டிலே பதிவு செய்து கொள்வேன். ஃபீ ஸஹீஃபத்தின் பைலா, வெண்மையான ஏட்டிலே நான் பெயரை பதிவு செய்து கொள்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஷுஅபுல் ஈமான்ல பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு தெரிகிறது, ஜும்மாவுடைய தினத்தன்று 100 முறை நாம் ஸலவாத் ஓதணும். ஓதினால் நமக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ தேவைகள் இருக்கு. அதுல துன்யாவுடைய தேவை 30 தேவைகள் நிறைவேற்றுகிறான் அல்லாஹ். அதிலும் மிக மிக சிரமமான நேரம் அந்த மறுமையுடைய வாழ்க்கை. அந்த மறுமையிலே 70 வகையான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் நமக்கு தெரிகிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அற்புதமான ஹதீஸ். இந்த ஹதீஸை தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்ததாக கூட சொல்கிறார்கள். என்ன விஷயம்? அஸ்ஸலாத்து அலைய நூருன் அலஸ் ஸிராத், என் மீது ஓதக்கூடிய ஸலவாத்து ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே அது பிரகாசமாக இருக்கும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என் மீது 80 ஸலவாத்துகளை ஓதுகிறாரோ 80 ஸலவாத்துகளை ஓதுகிறாரோ அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நாளான இந்த நாளிலே நாம் அதிகம் ஸலவாத் என் மீது ஓதுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதன் மூலமாக நம்முடைய துன்யாவுடைய மறுமையுடைய தேவைகள் அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று 80 வருட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த அற்புதமான இந்த ஹதீஸுகளின் அடிப்படையில் ஜும்மாவுடைய தினத்தன்று அதிகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இந்த துஆவை அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்ற இந்த ஸலவாத்தை நாம் ஓதி அதனுடைய பிரயோஜனத்தை நாமும் பெற்று நம்முடைய குடும்பத்தாரும் பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.